Hi students, இது ஸ்கூல்லஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வழங்கக்கூடிய வீடியோ. இதில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல ஹிஸ்டரி பாடத்தில் யூனிட் 1 சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் சங்கம் ஏஜ் என்ற பாடத்தில் உள்ள பயிற்சிகளை நம்ம இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான நீங்கள் பதிலை சரியாக தேர்வு செய்து பொருத்தி காட்டணும். Pathini cult in Tamil Nadu was introduced by A. Pandian Nedunjoliyan, B. Cheran Singuttuvan, C. Ilango Adigal, and D. Mudathirumaran. So, இதில் சேரன் செங்குட்டுவன் பத்தினி கல்ச்சரை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினார் என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். ஸோ சேரன் செங்குட்டுவன் ஆர் B is the right answer. Which dynasty was not in power during the Sangam age? அதாவது சங்க காலத்தில் பதவியில் இருந்திராத ஒரு அரசாட்சி எது என்று கேட்டிருக்கிறார்கள். ஏ பாண்டியாஸ், பி சோலாஸ், சி பல்லவாஸ், டி சேராஸ். ஸோ சங்க காலத்தில் பாண்டிய சோழ சேர மன்னர்கள் பண்டைய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்சி புரிந்து வந்தார்கள் என்று பார்த்தோம். ஸோ பல்லவாஸ் தே ஆர் நாட் இன் பவர் டியூரிங் தி சங்கம் ஏஜ் என்பது சரியான விடை. ஸோ சி இஸ் தி ரைட் ஆன்சர். ரூல் ஆஃப் பாண்டியாஸ் வாஸ் ஃபாலோட் பை A. Satavahanas, B. Cholas, C. Kalabras and D. Pallavas. ஸோ கலப்பரர்கள் பாண்டியர்கள் ஆட்சிக்கு பிறகு அந்த பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தார்கள் என்று பார்த்தோம். ஸோ C is the right answer. D. The lowest unit of administration during the Sangam age was A. Mandalam, B. Nadu, C. Ur and D. Pattinam. ஸோ சங்க காலத்தில் அரசாட்சியின் அளவு என்பது என்னவாக இருந்தது என்று பார்த்தோமானால் ஊர் என்று இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 5, வாட் வாஸ் த ஆக்குபேஷன் ஆஃப் த இன்ஹாபிட்டன்ட்ஸ் ஆஃப் குறிஞ்சி ரீஜன்? அதாவது குறிஞ்சி மண்டலத்தில் இருந்த மக்களின் முக்கியமான தொழிலாக எது இருந்தது என்று கேட்டிருக்கிறார்கள். ஏ பிளண்டரிங், பி கேட்டில் ரியரிங், சி ஹண்டிங் அண்ட் கேதரிங் அண்ட் டி அக்ரிகல்ச்சர். ஸோ இதில் வேட்டையாடுவதும் உணவு சேகரிப்பும் செய்வதும் அந்த மலை சார்ந்த இடங்களில் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை முறை அல்லது தொழில் என்னாக இருந்தது என்று பார்த்தோம். ஸோ சி இஸ் தி ரைட் ஆன்சர். Now coming to question 2, read the statement and take the appropriate answer. 1. Assertion: the assembly of poets was known as Sangam, and reason: Tamil was the language of Sangam literature. ஸோ இதில் 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. both A and R are true. R is the correct explanation of A. Choice B ல both A and R are true. R is not the correct explanation of A. And choice C, A is true but R is false. And D, both and A is not true என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் A என்பது சரியான விடை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சங்க காலத்தில் இருந்த பாடகர்களின் குழுவை நம்ம சங்கம் என்று அழைத்தோம். அந்த சங்கத்தில் முக்கியமான மொழி தமிழான மொழியாக இருந்ததால் அது இரண்டும் சரியான விடை. அதற்குண்டான விளக்கமும் சரியானது என்பதை நம்ம பதிலாக பார்க்கிறோம். ஸோ A is the right answer. Now coming to question 2, which of the following statements are not true? Karigala won the battle of Malayanganam. 2. Adliputra provides information about Chera kings. And 3. The earliest literature of the Sangam age was written mostly in form of prose. என்று 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் A 1 only, B 1 and 3 only, C 2 only. இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட், அதாவது சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை என்று கேட்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 1 and 3 இஸ் தி ரைட் ஆன்சர். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரிகாலா ஒன் த பேட்டில் ஆஃப் கணம் என்பது சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. காரணம் என்னன்னா, நெடுஞ்செழியன் தான் இந்த போரில் போட்டி போட்டு வென்றான் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து the earliest literature of the Sangam age was written mostly in the form of prose என்பது தவறான ஸ்டேட்மெண்ட். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சங்கம் பீரியட்ல இருந்த லிட்ரேச்சர் அனைத்தும் பெரும்பாலும் ஆடலாக எழுதப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். poetry. ஆக 1 and 3 is the right answer. The ascending order of the administrative division in ancient Tamilagam was A. Ur, Nadu, Kurram and Mandalam. B. Ur, Kurram, Nadu, Mandalam. C. Ur, Mandalam, Kurram, Nadu. And D. Nadu, Kurram, Mandalam and Ur. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஊர் தான் அடிப்படை அழகாக இருந்தது. அந்த பல ஊர்கள் சேர்ந்தது குர்ரம் என்றும், பல குர்ரம் சேர்ந்தது நாடு என்றும், பல நாடுகள் சேர்ந்தது மண்டலம் என்று அறியப்பட்டதினால் B is the right answer. Now coming to question 4, match the following dynasties with the royal insignia. Chera 2 fish,
சோழா டைகர் அண்ட் பாண்டியா bow and arrow. இது வந்து தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு சரியான பொருத்தம் எதுன்னு பார்த்தோம்னா சேர மன்னர்களுடைய கொடியில் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா bow and arrow. அண்ட் சோழ மன்னர்களுடைய கொடியில் இருந்தது வந்து புலிக்கொடி. அண்ட் பாண்டிய மன்னர்களுடைய கொடியில் இருந்தது வந்து 2 மீன்கள், அதாவது 2 fishes. ஸோ ஆக சாய்ஸ் ஏ 3, 2, 1, அதாவது ஏபிசி கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து 3, 2, 1 என்பது சரியான விடை என்பதால் A is the right choice. Now coming to fill in the blanks, the Battle of Venni was won by கரிகால் வளவன். அதாவது வெண்ணி போரில் வென்று பெற்றவன் டேஷ் கரிகால் வளவன் என்று நம்ம பார்த்தோம். The earliest Tamil grammar work of the சங்கம் period was dash தொல்காப்பியம். அதாவது சங்க காலத்தினுடைய முதலான இலக்கண நூல், தமிழில் உண்டான இலக்கண நூல் என்பது என்னன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் என்று அறிகிறோம். டேஷ் பில்ட் கல்லணை அக்ராஸ் ரிவர் காவேரி. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டிய அரசன் யார் என்று பார்த்தோம்னால் கரிகால் வளவன் அல்லது கரிகால் சோழன் என்று நம்ம படத்தில் பார்த்தோம். 4. The chief of the army was known as dash. The chief of the army was known as தானை தலைவன். அதாவது படையின் தலைவன் தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டான் என்று பார்க்குறோம். Land revenue was called dash. Land revenue was called இறை. அதாவது நிலவரி என்பது இறை என்று அழைக்கப்பட்டது என்று பார்க்குறோம். True or false? The singing bards of the சங்கம் age were called இருளர். இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சங்க காலத்தில் இருந்த பாடகர்கள் வந்து பாணர்கள் அல்லது விரலியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Question 2. Caste system developed during the சங்கம் period. Again this is a wrong statement because the caste system developed much later. அதாவது ஜாதி அடிப்படையிலான பிரிவுகள் வந்து சங்க காலத்திற்கு பிற்காலத்திலேயே உண்டானது என்பதை நம்ம பார்க்குறோம். கிளார் வாஸ் த வில்லேஜ் சீஃப். இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு கிராமத்தின் தலைவன் வந்து கிளார் என்று அழைக்கப்பட்டார். புகார் வாஸ் தி ஜெனரல் டேர்ம் ஃபார் த சிட்டி. இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். த ரீசன் இஸ் புகார் மீன்ஸ் கோஸ்டல் டவுன். ஸோ இந்த கோஸ்டல் டவுனும் தான் புகார் என்று நம்ம பார்த்தோம். அதாவது பூம்புகார் இஸ் எ எக்ஸாம்பிள். Coastal region was called Mardam. It's a false statement because the 5 forms of land in the Sangam period, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இதில் வந்து நெய்தல் என்பதே கோஸ்டல் ரீஜனை குறிக்கக்கூடியது என்பதால் இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபாலோயிங் ஏபிசிடி என்று லெஃப்ட் காலத்தில் வந்து தென்னர், வானவர், சென்னி, அதியமான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட் சைடில் வந்து சேராஸ், சோலாஸ், வெளிர் அண்ட் பாண்டியாஸ் என்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தென்னர், வானவர் அண்ட் சென்னி என்பதெல்லாம் வந்து வெவ்வேறு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகள் அல்லது டைட்டில்ஸ் என்று சொல்லுவோம். அண்ட் டி இஸ் த ஒன் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் அ கிங். ஸோ அதைப்படி மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா தென்னர் என்ற தலைப்பு வந்து பாண்டிய ஆட்சியில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. வானவர் என்று சொல்வது வந்து சேர ஆட்சியில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. அண்ட் சோழ ஆட்சியில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது வந்து சென்னி என்று நம்ம பார்க்குறோம். அதியமான் வந்து ஒன் ஆஃப் தி வெலர் கிங்ஸ் என்ற பாடத்தில் பார்த்தோம். ஸோ ஆக வந்து அது சரியாக நான் பொருத்தி கொடுத்துருக்குறேன். அதன்படி நீங்கள் பார்த்துக்கிங்க. Question 6. Answer in 1 or 2 sentences. Name any 2 literary sources to reconstruct the history of ancient தமிழகம். 8 தொகை அண்ட் 10 பாட்டு என்பது வந்து அந்த சங்க காலத்தினுடைய ஆட்சி முறை பற்றி வரலாறு பற்றி குறிப்பிடக்கூடிய 2 பாடல் தொகுப்புகளாகும் என்பதை நம்ம வந்து பார்த்தோம் இந்த பாடத்தில். வாட் வாஸ் நட்டுகள் அல்லது வீரக்கல்? The ancient Tamils had a great respect for the heroes who died in the battlefield. The hero stone was erected to commemorate the hero who sacrificed his life in war. Such hero stone was called நடுகள் அல்லது வீரக்கல். அதாவது போர்க்காலத்தில் இறந்த வீரர்கள் மீது பழங்கால தமிழர்கள் பெரும் மதிப்பு கொண்டிருந்தனர். போரில் உயர்ந்த வீரர்களின் நினைவாக அவர்களுக்கு நினைவு கற்கள் அமைத்தார்கள். அவ்வாறான நினைவு கற்கள் தான் நடுகற்கள் அல்லது வீரக்கற்கள் என்று அழைக்கப்பட்டன என்பதை நம்ம பாடத்தில் பார்க்குறோம். Question 3. Name 5 திணைஸ் mentioned in the சங்கம் literature. அதாவது சங்ககால இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஐவேகான நிலப்பரப்பு யாவை என்று கேட்டிருக்கிறார்கள். ஸோ 5 திணைஸ் mentioned in the சங்கம் literature are குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ குறிஞ்சி என்பது மலை சார்ந்த இடம், முல்லை வந்து காடு சார்ந்த இடம், மருதம் என்பது
வயல் சார்ந்த இடம், நெய்தல் வந்து கடற்கரை ஓர சார்ந்த இடம், பாலை என்பது பாலைவனம் அல்லது ட்ரை ஆரிட் பார்ட் ஆஃப் தி தமிழகம் என்று நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 4, நேம் எனி 2 ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் ரிலேட்டட் டு சங்கம். அதாவது சங்க காலம் சம்பந்தப்பட்ட 2 தொல்லியல் இடங்கள் பற்றி கேட்டிருக்கிறார்கள். ஸோ ஆதிச்சநல்லூர் அண்ட் உறையூர் ஆர் 2 archaeological sites of Sangam period. Name the 7 patrons or கடையேழு வள்ளல்கள் என்பது கேள்வி. The famous dwellers were the 7 patrons or கடையேழு வள்ளல்கள். They were பாரி, காரி, ஊரி, பேகன், ஆய், அதியமான் and நல்லி. 7 புரவலர்கள் பெயர் தருக என்று கேட்டிருக்கிறார்கள். வெளியூர் வம்சத்தைச் சேர்ந்த பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான் மற்றும் நல்லி ஆகியோர் கடையேழு வள்ளல்கள் ஆவார்கள். கொஸ்டின் நம்பர் 6, களப்பிரர் காலத்து தமிழ் 3 பாடல் படைப்புகளுடைய பெயர் தருக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பெரிய புராணம், சிவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி ஆகிய 3 வந்து களப்பிரர் காலத்து பாடல் படைப்புகள் என்று நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். Next question, answer the following. Discuss the status of women in Sangam society. There was no restriction for women in social life. They were learned and wise women. 40 women poets had lived and left behind their valuable works. Marriage was a matter of self-choice. However, chastity was considered the highest virtue of women. Sons and daughters had equal shares in the parents' property. அதாவது சங்ககால சமுதாயத்தில் பெண்கள் நிலை பற்றி ஒரு குறிப்பு வரைய சொல்லியிருக்கிறாங்க. அதில் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சமுதாய வாழ்க்கையில் பங்கு பெற தடை ஏதும் இல்லாமல் இருந்தது. பெண்கள் நன்கு கற்றவர்களாகவும் அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் விளங்கினர். 40 பெண் பாடகர்கள் தங்களது படைப்புகளை தந்துள்ளார்கள். திருமணம் என்பது சுய தேர்வு முறையாக இருந்தது. ஆனால் கற்பு நெறி என்பது பெண்ணின் சீரிய குணாதிசயமாக பார்க்கப்பட்டது. பெற்றோரின் சொத்தில் ஆண் பெண் இருவருக்கும் சம பங்கு இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். Now coming to high order thinking skill, Karihal Valavan is considered or regarded as the greatest Chola king. Justified. Karihal Valavan or Karihal Cholan defeated the combined army of the Cheras, Pandyas and the 11 Velir chieftains at Venni. He converted forests into cultivable lands and built Kallanai, meaning a dam made of stone, across the river Kaveri to develop agriculture. There was elaborate trading activity during the rule of Karigalan from the port Pugar, which attracted merchants from various regions of the Indian Ocean. Therefore, Karihal Valavan is regarded as the greatest Chola king. அதாவது கரிகால் வளவன் சோழ மன்னர்களில் மிகச் சிறந்தவனாக கருதப்பட்டான். அதை நியாயப்படுத்த சொல்லியிருக்கிறார்கள். மற்றும் வெளிர் அரசர்கள் அமைத்த கூட்டு இராணுவத்தையே வெண்ணி போரில் தோற்கடித்தான். காடுகளை திருத்தி விளைநிலங்களாக மாற்ற காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டினான். கரிகாலன் ஆட்சி காலத்தில் புகார் துறைமுகத்திலிருந்து இந்து மகா சமுத்திர பகுதியில் இருந்த பல நாடுகளுடனான வாணிக தொடர்பு விரிவடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனவே கரிகால் வளவன் சோழர்களுள் மிகச்சிறந்த மன்னனாக அறியப்பட்டான். Question 2. The period of Kalabara is not a dark age. Give reasons. Kalabaras occupied the Tamil country for about 2.5 centuries after the Sangam period. There is evidence of the rule in literary texts. The literary sources for this period include Tamil Navalar Saridai, Yapilakkanam, Sivak Sindhamani, Kundalakesi were written during this period. Jainism and Buddhism became prominent in Tamilakam during this period. Introduction of Sanskrit and Prakritic language has resulted in the development of new script called Vatteluthu. Trade and commerce flourished during this period. So the Kalappirar period is not a dark age. அதாவது களப்பிரர்கள் ஆட்சி காலம் கருப்பு காலம் இல்லை என்பதற்கு காரணம் தர கேட்டிருக்கிறார்கள். சங்க காலத்திற்கு பிறகு தமிழகத்தை களப்பிரர்கள் ஏறக்குறைய 2.5 நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்தனர். அவர்தம் ஆட்சி பற்றிய குறிப்புகள் பல தமிழ் நூல்களில் உள்ளன. களப்பிரர் கால தமிழ் படைப்புகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம் ஆகியவை. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய நூல்களும் அந்த காலத்தில் தான் எழுதப்பட்டவை.
தமிழகத்தில் ஜைன புத்த மதத்தை அவர்கள் முக்கியப்படுத்தினர். சமஸ்கிருதம் மற்றும் பிரிக்ரித் மொழிகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் வட்டெழுத்துக்கள் என்ற புது எழுத்து வடிவத்தை உருவாக்கினார்கள். வர்த்தகம் மற்றும் வணிகம் அவர்கள் காலத்தில் மிகச் சிறப்பாக விரிவடைந்தது என்பதால் களப்பிரர்கள் ஆட்சி காலம் கருப்பு காலம் இல்லை என்ற நம்ம முடிவுக்கு வரலாம். Now coming to map work, mark and color the extent of Chera, Chola, Pandya empires and the river map of South India. இதை நீங்கள் உங்களால் சவுத் இந்தியனுடைய ஆறுகள் குறிப்பிட்டுள்ள அந்த மேப்பை வாங்கி அதில் இந்த 3 மன்னர்களுடைய ஆட்சி பரப்பினை குறிப்பிட்டு அந்த மேப்பில் பார்த்துக்கிங்க. ரெண்டாவது, மார்க் தி ஃபாலோயிங் பிளேசஸ். நீங்கள் பாடத்திலே கொடுத்துருக்காங்க, அந்த பேஜ் நம்பர் 90 பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இந்த சவுத் இந்தியா மேப்பு. அந்த சவுத் இந்தியா மேப்பில் சேரா, சோழா அண்ட் பாண்டியா என்று பொதுவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய எல்லை பகுதிகள் குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் அவங்க காலத்தில் இருந்தக்கூடிய அந்த முக்கியமான இடங்கள் பற்றிய குறிப்புகள் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. கொர்க்கை, காவிரி பூம்பட்டினம், முசிறி, உறையூர், மதுரை. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இது முசிறி, இது காவிரி பூம்பட்டினம், இது மதுரை, இது உறையூர், இது கொர்க்கை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொர்க்கை, காவிரி பூம்பட்டினம், முசிறி ஆகியவை கடற்கரை நகரங்களாக இருந்தன. அண்டு மதுரை அண்டு உறையூர் நாட்டின் உட்புறத்தில் இருந்தது என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். Now coming to the life skill, collect and paste the pictures of landscape and find out the ecoregion to which it belongs. Write the important crops grown and occupation of the people there. ஸோ இது நம்ம சங்க காலத்தில் நிலப்பரப்பு 5 வகையாக பிரிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். இந்த 5 திணைகளுடைய லேண்ட்ஸ்கேப் எப்படி இருந்தது, அதாவது நில அமைப்பு எப்படி இருந்தது, அங்கே என்னென்ன விதமான தானியங்கள் அல்லது தாவரங்கள் வளர்க்கப்பட்டன, அந்த இருந்த மக்களுடைய முக்கியமான தொழில் எதுவாக இருந்தது என்பதை பற்றிய குறிப்புகளை உங்களை தர சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த 5 வகையான நில அமைப்புகளின் படங்களை இன்டர்நெட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ குறிஞ்சி மலை சார்ந்த இடம் என்று நம்ம பார்க்குறோம். அங்கு மில்லட்ஸ் சிறுதானியங்கள் அதிகமாக வளர்க்கப்பட்டன. ஹண்டிங் அண்ட் கேதரிங், அதாவது வேட்டையாடுவதும் உணவு சேகரம் செய்வதும் தான் அங்குள்ள மக்களினுடைய முக்கிய தொழிலாக இருந்தது. அடுத்து முல்லை என்பது காடு சார்ந்த இடம். அங்கே என்னென்ன வளர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ட்ரீஸ் லைக் ஜாக், மேங்கோ வர் க்ரோன், தென் ஸ்பைசஸ் லைக் கார்டமம், பெப்பர் ஆல்சோ வர் க்ரோன். தென் ஹர்டிங், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக எடுத்து சென்றார்கள் என்பதால் ஹர்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் திஸ் பீப்புள். ஸோ த நெக்ஸ்ட் லேண்ட்ஃபார்ம் இன் தி சீரீஸ் இஸ் கால்டு மருதம். Maradam represents what you call agricultural lands and the lands related or nearby them. That is called Marudam. Marudam வயல் மற்றும் வயல் சார்ந்த இடங்கள். இங்கே என்னென்ன வளர்க்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா, paddy, cotton are the main crops cultivated, and வேளாண்மை is the main occupation, or agriculture is the main occupation of these people. And coming to Neythal is representative of the sea and the coastal regions of the earth or the ancient Tamilagam. So கடல் மற்றும் கடல் சார்ந்த இடங்களை நம்ம நெய்தல் என்று அழைத்தோம். அப்போ அங்கே என்னென்ன விதமான கிராப்ஸ் மெயினாக வளர்க்குறாங்கன்னா, கடற்கரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோகனட் இஸ் ஒன் கிராப் தட் ஹஸ் பின் கல்டிவேட்டட், அண்ட் ஃபிஷிங் அண்ட் சால்ட் மேக்கிங் வேர் தி மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள். அதாவது மீன்பிடி தொழிலும் உப்பு தயாரிக்கும் தொழிலும் இங்கு முக்கிய தொழிலாக விளங்கியது என்பதை நம்ம பார்க்குறோம். பாலை என்பது ஒரு ஆரிட் லேண்ட் அல்லது ட்ரை ஜோன் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழகம் என்று பார்க்குறோம். இங்கே டேட் பாம், பல்மெரா, அதாவது பேரிச்சம்பழம் மற்றும் பனைமரம் போன்ற பாம் ட்ரீஸ் வளர்க்கப்பட்டன என்றதை நம்ம பார்க்குறோம். இங்கிருந்த மக்களுடைய இது வீர செயல்கள் அவருடைய முக்கிய தொழிலாக இருந்தது என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். Now coming to the last session of this lesson is answer grid. Mention 2 epics of the Sangam period. Silappadigaram and Manimehalai is the answer. Name the 2 groups of officials who assisted the king. அதாவது மன்னருக்கு உதவுகிற வகையில் இருந்த 2 குழுக்கள் என்னென்ன என்பது பார்த்தீங்கன்னா, ஐம்பெரும் குழு, பேராயம், அதாவது 5 பேர்களை கொண்ட ஒரு குழுவும் 8 பேர்களை கொண்ட ஒரு அமைப்பும் தான் மன்னருக்கு அறிவுரை வழங்கக்கூடிய அல்லது ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள் என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். நேம் எனி 2 women poets of the சங்கம் பீரியட். சங்க காலத்தைச் சேர்ந்த 2 பெண் பாடகர்களை
பெயரிட்டு குறிப்பிடுமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆன்சர் வந்து ஔவையார் அண்ட் வெள்ளி வீதியார். நேம் எனி 3 மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் இருந்த 3 துறைமுகங்களை வந்து குறிப்பிடுமாறு கேட்டிருக்கிறார்கள். அதில் வந்து ஆன்சர் வந்து தொண்டி, முசிறி, கொர்க்கை என்பதை நம்ம குறிப்பிடலாம். வாட் கான்ஸ்டிடியூட்டட் முத்தமிழ்? ஸோ முத்தமிழ் என்று அறியப்படுவது எது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் ஆகிய 3 வந்து முத்தமிழ் என்று அறியப்பட்டது. சிலப்பதிகாரம் வாஸ் ரிட்டன் பை டேஷ். சிலப்பதிகாரம் யாரால் எழுதப்பட்டது என்று பார்த்தோம்னா இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை எழுதினார் என்று நம்ம பார்த்தோம். தலையால் அங்கனம் இஸ் ரிலேட்டட் டு விச் பாண்டியா கிங்? இந்த போர் நடந்த இடம் வந்து தலையால் அங்கனம் என்ற இடத்தில் நடந்த இந்த போர் சம்பந்தப்பட்ட பாண்டிய மன்னர் யார் என்று பார்த்தோம்னா நெடுஞ்செழியன் என்று நாம அறிகிறோம். விச் ஈகோரிஜின் வாஸ் கால்டு? மென்புலம். மென்புலம் என்று அறியப்பட்ட அந்த நில அமைப்பு ஏது என்று பார்த்தோம்னா மருதம். மருதத்தையே நம்ம மென்புலம் என்று அழைக்கின்றோம். The lighthouses in the ports are called dash. The lighthouses in the ports are called கலங்கரை, இலங்கு சுடர். கலங்கரை, இலங்கு சுடர் என்று அந்த கலங்கரை விளக்கங்கள் அறியப்பட்டது என்பதை இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். So all students, I think I have explained whatever that is form of the exercise in this lesson. Ancient தமிழகம், particularly with reference to சங்கம் period. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் do subscribe for this channel.